ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னப்பா வெளியே ஃபுல்லா மழையா இருக்கு, ஆனா சேனல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குன்னு பாக்குறீங்களா? இது மாதிரியான டைம்ல போயிட்டு நீங்க சைட்டை விசிட் பண்ணாதான் அந்த ஏரியாவோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். எல்லா ஏரியாலயும் தண்ணி நிக்காது, ஆனா சில ஏரியாஸ்ல இன்னமும் கொஞ்சம் தண்ணி நிக்க தான் செய்யுது. சோ மழை டைம்ல கண்டிப்பா சைட் விசிட் போங்க. மழை பெய்யுதுன்னு போகாம விட்டுறாதீங்க. அப்பதான் அந்த ஏரியால தண்ணி நிக்குதா இல்லையா என்ன ஏதுன்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி மழையில போகும்போது சேஃபா போயிட்டு வாங்க, பத்திரம். சரி, நான் வந்த வேலையை பார்க்குறேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க 100க்கும் மேற்பட்ட கடைங்க, பெரிய பெரிய ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள், இது எல்லாமே நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். நம்ம சைட்டுக்கு டபுள் அப்ரோச் இருக்குங்க. கூடுவாஞ்சேரி வழியாகவும் வரலாம், பொத்தேரி வழியாகவும் வரலாம். இங்க ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல பிளாட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சேனல்ல லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட அந்த பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. போடுற எல்லா வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டபுள் பெனிஃபிட் இருக்குங்க இந்த சைட்டுக்கு. பாக்குறீங்களா நீங்க? நம்ம சைட்டை ஒட்டிலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 வீடுகள் தெரியுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இத்தனை வீடுகளும் இருக்கக்கூடிய இதே ஏரியால தான் தோ அந்த ரோசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் தோ அந்த எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் போட்டிருப்பாருங்க, அதுதான் நம்ம சைட்டு. சுற்றி வீடுகள் உங்களால் பார்க்க முடியும். அந்த கம்யூனிட்டியில் ஒரு 70-80 வீடுகள் இருக்குங்க. அந்த கம்யூனிட்டிக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் இந்த லேஅவுட் இருக்கு. டோட்டலாக 33 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன லேஅவுட் தான். நடுவில் 2 ரோட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 23 அடி வைடன் ரோடு, டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூட் சைட் தான் இது. உள்ள பிளாட்டுங்க 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து 900, 1000, 1200, 1300 அப்படின்ட்டு தேவைப்படுற சைஸஸ்ல உங்களுக்கு பிளாட்டுகள் இருக்கு எல்லா ஃபேஸிங்லையும். வீடுகள் பக்கத்துல நிறைய இருக்கிறதுனால இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காரங்களும் சூஸ் பண்ணலாம். லோ பட்ஜெட்ல லேண்ட் வாங்கி என் இஷ்டப்படி வாஸ்து போறப்படி நல்லா சூப்பரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் சூஸ் பண்ணலாம். தோ பக்கத்தில் ஒருத்தங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வீடு கட்டி ஒருத்தவங்க கொடுத்துருமா வந்துருவாங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே. சரிங்களா? ஸோ மக்கள், இங்க பிளாட்டுங்க 23 அடி, 25 அடி, 28 அடி பெரிய ஃப்ரண்டேஜ் கூட பிளாட்லாம் இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷ் லான்ச் அப்படின்றதுனால ப்ராயரா முன்னாடி வரவங்களுக்கு பெஸ்டான பிளாட், நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்லாம் கிடைக்கும். சரி, இந்த சைட் லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியிலங்க. கூடுவாஞ்சேரியில வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டனாப்புல பிரிட்ஜ் ஒன்று ஏறும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா இந்த சைடு மாடம்பாக்கம் வரும். மாடம்பாக்கத்தை அடுத்துள்ள காவனூர் அப்படின்ற ஏரியால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. கரெக்டா ஜிஎஸ்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துல இருந்தும் ஷார்ப்பா 5வது கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்குங்க. சரிங்களா? நியர்பை பஸ் ஸ்டாப், மெயின் ரோடு எல்லாம் ஒரு 600-700 மீட்டர்ஸ். பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 5 கிலோமீட்டர் வந்தாலுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. எனி டைம் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்களுக்கு. ஒரு டென்ஷனும் இருக்காது உங்களுக்கு. முக்கியமா நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய லே அவுட் இருக்கு. ஃபுல்லா வீடுகள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. அதுல எல்லாமே வித்து போய் எல்லாத்துலயும் ஆளுங்களும் வந்துட்டாங்க. அதுல ஒரு 70-80 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. கூடுவாஞ்சேரி ஒரு அப்ரோச் அப்படின்னா இங்க எஸ்ஆர்எம் பொத்தேரி இருக்கு இல்லையா, இங்க இருந்தும் ஒரு 3 கிலோமீட்டர்ல பொத்தேரி ஜிஎஸ்டி ரோடு, பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன், இது ரெண்டுத்துல இருந்தும் ஷார்ப்பா ஒரு 3-3.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பில்டிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட் போற இந்த இடத்துல நம்ம ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா இங்கிருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். ஸோ பொத்தேரி ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், இது ரெண்டுத்துல இருந்து ஷார்ப்பா 3 கிலோமீட்டர். கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன், அது இடத்துல இருந்து ஷார்ப்பா 5 கிலோமீட்டர். இது மாதிரி 2-வே அட்வான்டேஜ் இருக்குங்க நம்ம சைட்டுக்கு. நம்ம சைட்ல இருந்து பார்க்குறோம், அதுவும் அந்த பில்டிங் இருக்குல்ல, ஒயிட் பில்டிங், அதான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ரேடியல் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தான் வரும். ஓகேங்களா? பிஆர் ரோட் வழியா வந்தீங்கன்னா பொத்தேரி ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எல்லாத்துல இருந்தும் ஷார்ப்பா ஒரு 3 கிலோமீட்டர். அன்னைக்கு தெரிஞ்சு எவ்வளவு வீடுங்க இருக்குன்னு பாருங்களேன். அங்க இங்கன்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வீடுகளை எண்ணிட முடியும். நம்ம சைட்ல இருந்து கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல உங்களால பார்க்க முடியும். இதனாலதான் நான் சொல்றேன், தாராளமா இங்க லோ பட்ஜெட்ல லேண்டை வாங்கி உங்க பட்ஜெட்டுக்குள்ளேயே வீடும் தாராளமா கட்டிக்க முடியுங்க. ஏன் இந்த கம்பெனிக்காரங்க கூட வீடும் கட்டி தராங்க. சரி, வீடு கட்டணும்னா பக்கத்துல நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கணும் இல்லையா? வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில உங்களுக்கு விருத்தி வித்யாலயா ஸ்கூல், பாரதியார் ஸ்கூல், ரோஷினி ஸ்கூல், பொத்தேரியில சிவானந்த குருகுலம், அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல் அப்படின்ட்டு நிறைய ஸ்கூல்ஸ் இந்த ஜோன் ஃபுல்லா பார்க்க முடியும். அண்ட் ஒர்க்கிங் ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஜோஹோ அஸ்டான்ஷியா பில்டிங், அதை தாண்டினா மஹிந்திரா வல்சிட்டி இருக்கு. மறைமலையில் கூட ஒரு சிப்காட் மாதிரி. ஸோ நிறைய தொழில் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. இப்படி போனா ஒரு 3 கிலோமீட்டர்ல பொத்தேரி ஜிஎஸ்டி ரோடு, அப்படி போனா ஒரு 5 கிலோமீட்டர்ல கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோடு. வேற என்னங்க வேணும்? சரி, இந்த லே அவுட்டுக்குள்ள ரேட் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பிளாட் ரேட்டு 2599 rupees per square feetங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க உங்களுக்கு பிளாட்டுகள் இருக்கு. 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுக்க போனீங்கன்னா பட்ஜெட் 23 லட்சம் ரூபாங்க. இல்ல சார் எனக்கு வீடா வேணும், வீடு கட்டி தருவீங்கன்னா 46 லட்சம் ரூபாயில இருந்து இவங்க வீடும் கட்டி தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில அஃபோர்டபுள் ரேட்ல லே அவுட்டுகள் வேற எங்கேயும் இல்ல. பிளாட்டுகள் எடுக்க போனாலே ஈஸ்ட் கூடுவாஞ்சேரியில ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனா தான் பிளாட்டுகள் இந்த ரேட்ல கிடைக்கும்.
இங்க நம்ம வெஸ்ட் குடுவாஞ்சேரியில வெறும் 2600 பிளாட்டுங்க அப்படின்னும் போது என்ன கேட்டா அது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ். ஈவன் வெஸ்ட் குடுவாஞ்சேரியை பத்தி நிறைய பேருக்கு தெரியல, எல்லாமே ஈஸ்ட் மட்டும் தான் டெவலப் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, அதுக்கு ஈக்குவலண்டான டெவலப்மெண்ட் இங்கேயும் உங்களுக்கு இருக்கு. கமர்ஷியல்ஸ், அவ்வளோ கமர்ஷியல்ஸை பார்க்க முடியும், நிறைய ரெசிடென்ஷியல்ஸை பார்க்க முடியும். வந்து ஒரு வாட்டி சைட் விசிட் பாருங்க, ஏரியா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நல்ல கன்வின்சிங்கா இருக்கும் உங்களுக்கு. முதலீடு பண்ணினா நல்ல ரேட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வீடுகள் வரும்போது இந்த வீடுகளுக்கான தேவையும் பிளாட்டுகளுக்கான தேவையும் அதிகமாயிட்டே போகும். அவ்வளவு தூரம் போறீங்க, சைட்டை ஒட்டி இதோ பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கொட்டா போட்டு. எஸ் மக்களே, சைட்டை ஒட்டியே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் யுவர் ரைட் டைம், வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. லொகேஷன் நல்லா இருக்கு. 2 இடத்துல 3 இடத்துல கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிளாட் வாங்குவீங்க எனக்கு தெரியும். ரொம்ப கூட இல்லைங்க, பிரைஸ் ரீசனபிள் தான். 2600 தான், அதுவுமே நெகோஷியபிள் பிரைஸ் தான். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, லொகேஷன் வாங்குங்க, டீடைல்ஸ் வாங்குங்க, ஃபேமிலியோட வந்து சைட் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சைட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ வீடுகளும் இந்த லொகேஷன்ல இருக்க எல்லாருமே ரீசெண்டா வீடு கட்டி செட் ஆனவங்க. நீங்களும் அஃபோர்டபிள் ரேட்ல லேண்ட் வீடு பாக்குறீங்க, இந்த சைட்டை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜோன்ல லேண்ட் வீடு பாக்குற எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.